தமிழனூருக்கு யூடியூப் சேனல் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சுகாதார சங்கத்தில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புலாம் அறிவித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் டெக்னீஷியன், டிரைவர், டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் போன்ற பல்வேறு வேலைவாய்ப்புகள் வந்து அறிவித்திருக்காங்க இந்த மாவட்ட சுகாதார சங்கத்தில். சரி, இதற்கு வந்து சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 34,000 வந்து சம்பளமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. சரி, எந்த மாவட்டத்துக்கு அறிவித்திருக்காங்க அப்படின்றத முழுமையாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு செய்து வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜையும் அதாவது ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நான் லிங்க் அதுலேயும் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இன்ஸ்டாகிராமோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு.career. ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சுகாதார சங்கம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா இல்லை மற்ற மாவட்டத்துக்கு அறிவித்திருக்காங்களான்றதை இந்த வீடியோட எண்ணில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய மாவட்ட சுகாதார சங்கத்தில் தான் வந்து அறிவித்திருக்காங்க. என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர், டேட்டா மேனேஜர், வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர், எம்எம்ஓ கிளீனர், அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், எம்எம்ஓ டிரைவர். ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சிஸ்லாம் வந்து அறிவித்திருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வேலை தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து ஒரு டெம்பரவரி பொசிஷன். ஓகேங்களா? ஸோ டெம்பரவரி பொசிஷன், தற்காலிக பணியிடம் தான் இதெல்லாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது வந்து தபால் மூலியமாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வேகன்சிஸ் இருக்குது. உங்களுடைய வேலையிடம் பணியமர்த்தப்படும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வந்து உங்களுக்கு அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் பணியமர்த்துவாங்க. ஓகே, இதுக்கு வந்து என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பிப்ரவரி தான் வந்து அறிவித்திருக்காங்க. இதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 28/2. ஓகேங்களா? அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வந்து இதுக்கு லாஸ்ட் தேதியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, எந்தெந்த வேகன்சிஸ் வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துறோம். டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. டேட்டா மேனேஜருக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி கிளீனர் அண்ட் லேப் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங்ஸ் இருக்குது. டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. லேப் டெக்னீஷியன் 6 போஸ்ட் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தொகுதிகள், இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வி தொகுதிகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். இதுக்கு டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்டல்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் முடிக்கணும். அதாவது வந்து பிடிஎஸ் வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் கவுன்சிலில் வந்து என்ன பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்றாங்க. அடுத்தது டேட்டா மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇயில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மினிமம் வந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கும். அதாவது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ, எம்பிஏ இது மாதிரி உள்ள கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது ஒரு 11 ட்ரேடு கொடுத்துருவாங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த ஒரு ஃபீல்டு எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அண்ட் கிளீனர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஓ டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ், அதாவது வந்து லைசன்ஸ் வந்து ஹெவி வச்சிருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து எம்எல்டின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜி, டிஎம்எல்டின்னு சொல்லுவாங்க, 2 வருஷ கோர்ஸ், இதை நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்எல்டின்னு சொல்லக்கூடிய 1 வருஷ கோர்ஸும் வந்து நீங்கள் வந்து இந்த டைரக்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களோட வயது வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி டேட்டா மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாக்கி எல்லா வேகன்சிஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வயது வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டேட்டா மேனேஜருக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா 40 வயசு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயசா. மற்ற எல்லா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 35 வயசு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லைன்ற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதனால விண்ணப்ப கட்டணம் நில்லு தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கான சம்பள விகிதம் என்னன்றதை நம்ம பார்த்துறோம். அது உங்களோட மாத சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மாத சம்பளமாக 34,000 வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. டேட்டா மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக 20,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 வந்து சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அண்ட் கிளீனருக்கு பார்த்தீங்கன்னா 8,500 மாத சம்பளமாக வந்து அறிவித்திருக்காங்க. எம்எம்ஓ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 13,500 வந்து சேலரியாக மாத சம்பளமாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 13,000 வந்து சேலரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க தான் எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுவாங்க
எப்படிலாம் தேர்வு பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு யார் அதில் ஸ்கில்டு பர்சனாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பணியமர்த்தம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு வந்து விருப்பம் இருக்கிறவங்க வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் டிஸ்பிளேல படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு வெப்சைட் வரும். அதாவது தமிழ்நாட்டோட வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்னு இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே படித்து பாருங்கள். மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் படித்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியான்றதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு இந்த பாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னே இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ரைட் சைடில் வந்து ஒட்டிடுங்க. பாக்கி கீழே இருக்கிறதுல என்ன போஸ்டிங்ன்றதை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் என்ன போஸ்டிங். டிரைவர்னா டிரைவர், லேப் அசிஸ்டன்ட்னா லேப் அசிஸ்டன்ட். பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பயோடாட்டா தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் டாக்குமெண்ட் இணைக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்ல தான் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி அண்ட் டிஹெச்எஸ் ஆஃபீஸருக்கு போயிட்டணும், திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அட்ரஸ் எல்லாமே தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்ல இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ரீப்ளை பண்ணுவோம். இது மாதிரி பயனுள்ள செய்தி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பயனுள்ள செய்தி வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.